வணக்கம். எனது சேனல் வியூவர்ஸ், பந்துக்கள் மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் சங்கராந்தி, மகர சங்கராந்தி, பொங்கல், போகி பொங்கல் எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்திருக்கும். நாளைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்ங்கிறது மாடுகள் இல்லை, காளை மாடுகள், பசு மாடு இருக்கிறவ எல்லாருமே மாட்டுப்பொங்கலுக்கு பூஜை பண்ணி சுவாமிக்கு அந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கெல்லாம் பொங்கல் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ணுவாள். கால்நடை செல்வங்களுக்கு அதேமாதிரி ஆடு வச்சுட்டுருக்கிறவாலும் ஆடெல்லாம் நெட்டி மாலை போட்டு சாயந்தரம் எல்லாத்துக்கும் மாடு எல்லாத்துக்கும் நெட்டி மாலைன்னு ஒன்று வாங்குவோம். இப்பயும் அந்த கிராமங்கள்லாம் இது நல்லா நடந்துட்டுருக்கு. நெட்டி மாலையை போட்டு வேப்பலை மாலை போட்டுருவா, கட்டி வேப்பலை மாலை திருஷ்டி இல்லாமல் நல்லா கறக்கணுங்கிறதுக்காக போட்டு குளிப்பாட்டி அன்றைக்கி சந்திரம் குங்குமம்லாம் இட்டு அது கால்நடைகளை வரப்பா. கால்நடைகள்னால மக்களாகிய நமக்கு அனைவருக்கும் ஒரு பெரிய நன்மை. இப்போல்லாம் எல்லாம் பாக்கெட் பால்லேருந்து எல்லாமே ஒரே கலப்படங்களாக வந்துட்டுருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல வியாதிகளும் நிறைய பெருகின்னு எதை கட்டா சாப்பிட்டாலும் வியாதின்னு சொல்கிறா. அது எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. ஆனால் அப்போல்லாம் பசுமாட்டு பால் வாங்கினா ஒன்றும் பண்ணாது. பசும்பால் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கெல்லாம் கூட பசும்பால் கொடுப்பா. அப்பேற்பட்ட கால்நடை செல்வங்கள் பால் கொடுக்கும். அதோட ஆடாகட்டும் சாணமோ ஆட்டுப்புழுக்கையோ அதெல்லாம் வயலுக்கு இயற்கையான உரம். அந்த உரம் போட்டோம்னா கெமிக்கல் யூரியா, டிஏபி, பொட்டாசு அப்படின்னு போடுறத விட அந்த உரம் அவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கையான உரங்கள். இந்த கால்நடை செல்வங்கள்ட்டேருந்து கிடைக்கிற உரங்கள்லாம் அது பண்ணுவாள். அதில் சாணியிலேயே விராட்டின்னு தட்டுவாள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ஒவ்வொன்றும் சாணியில் தான், இந்த பசுஞ்சாணியில் தான் ஒரு குறிப்பிட்ட நாளில் பண்ணி விபூதி தயாரிக்கிறாள். விபூதி ஒரு பெரிய அருமருந்து. அதேமாரி ஒவ்வொன்றும் பசுமாட்டோட இதில் பஞ்சகவ்யம்னு ஒன்று தயாரிக்கிறாள். அது பஞ்சகவ்யம் பலவிதமான நோய்களை போக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் கோமேயம்ங்கிறது இப்போ ரொம்ப பசுமாட்டோட யூரின் தான். பசுமாட்டோட யூரினை ஒரு தனியாக எதுலேயும் படாமல் பிடிச்சி வச்சா 5 லிட்டரு, இப்போ லிட்டர்லாம் 100 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 100, 120, 150 ரூபா போகுது. 5 லிட்டரு இதை எடுத்துன்னு போய் ஒரு 200 குழியில் ஃபுல்லாக அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டான்னா பயிருக்கு அதை வச்சுட்டு 200 லிட்டரு தண்ணியில் அவ்வளோ பயிர் செழிப்பாக வளர்ந்து நிறைய நெல்மணிகள் உற்பத்தி ஆகுது. அப்படி கோமேயம் அதுக்கு பயன்படுறது. ஆட்டாம்புழுக்கு ஆட்டுக்கடை கட்டுறதுன்னு, ஆடு கடை கட்டுறதுன்னு எல்லாமே இப்போ இன்னும் இருந்துட்டுருக்கு, போகலை அந்த ஆட்டுக்கடை. அதேமாரி கால்நடைகளால் ஒவ்வொன்றும் சுயேட்சை முறையில் மிகுந்த நன்மைகள் கிடைக்கிறது. அதுக்கு ஒரு நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கால்நடைகளுக்கெல்லாம் வேப்பலை மாலை கட்டி அதுக்கு சந்தனம்